நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா. இது வந்து மெயினாக லோ இன்கம் குரூப் பீப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 40. இந்த ஏஜ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியும். அன்ஆர்கனைஸ் செக்டார்னா என்னென்னா, இந்த டெய்லி வேஜஸ் போடுறவங்க, கார்பெண்டர், பெயிண்டர், இந்த மாதிரி மந்த்லி சேலரி வாங்காமல் ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இபிஎஃப்லாம் பிடிக்க மாட்டாங்க, பிஎஃப் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு மெயினாக இது என்னென்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு மீன்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவங்க போட்டிருக்கவங்களுக்கு வந்து 1000 rupeesலேருந்து 5000 rupees வரைக்கும் மந்த்லி பென்ஷனாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாதம் 1000 5000 வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷனாக வரும். இதில் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற பர்சன் வந்து இந்த பென்ஷன் பிளானில் சேர்றாங்களோ கவர்மெண்ட் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மெயினாக மந்த்லி அவங்க 42 rupees மட்டும் பே பண்ணால் போதும் யங் பீப்புளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வருஷம் இருக்கும். ஸோ 42 rupees மந்த்லி பே பண்ணால் அவங்க இருக்கிறாங்க லம்சமாக இருக்கும். ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டரில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏபிஒய்னு இந்த ஸ்கீம் இருக்குது. இதை நீங்கள் வேகமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.